ஒரு வணிகர் சில பொருட்களை ரூபாய் 150க்கு வாங்குகிறார். அந்த பொருட்களுக்கான மேற்படி செலவுகள் வாங்கிய விலையின் 12% எனில் அவருக்கு 10% லாபம் கிடைக்க வேண்டுமானால் அந்த பொருளை என்ன விலைக்கு அவர் விற்க வேண்டும்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா RRB 2007 வந்திருக்கு. பொருளை வாங்கிய விலை வந்து 150 ரூபாய், ரைட்டுங்களா? ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு, அது வந்து 12%. ஆக 150ல் 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து 3, இது வந்து 6 அப்போ 3 18 ரூபாய், ரைட்டுங்களா? அப்போ வந்து அவருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா செலவு வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா இருக்குது. இதை தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஆக அவருக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்து ஒரு 18 ஆகிடுச்சு. மொத்தம் 168, ரைட்டுங்களா? அப்போது பொருள் வாங்கின விலை வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து 168 ரூபாய். அவருக்கு இதுலேருந்து அப்போது இந்த 168ல் அவருக்கு வந்து ஒரு 10% லாபம் கிடைக்கணும்னா அந்த பொருளை என்ன விலைக்கு அவர் விற்கணும்? அப்போ 168க்கு 10% லாபம்ன்றது எவ்வளோ? 16.80 காசு, ஓகேங்களா? அப்போ 10% ஆஃப் 168 எவ்வளோ? இதை பார்த்த உடனே போட்டலாம், இது கணக்குன்னு போட வேண்டியது அப்படி இல்லை. ஸோ 16.8. அப்போ 168ஓட ப்ளஸ் 16.8 சேர்த்துட்டோம்னா 8 8 14, மீதி 1 7 1 8, 184 ரூபா 80 காசு, ரைட்டுங்களா? 184 ரூபா 80 காசுக்கு அவர் வந்து அந்த பொருளை விற்கணும். A is the answer.